இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் ஆடி மாதம் நம்ம கோவிலுக்குள்ளே பொங்கல் வைப்போம். அந்த பொங்கல் வீட்லேயே வச்சு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பொங்கல் வைக்க வேண்டிய பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு சுற்றியும் மஞ்சள் தடவி 5 இடத்துல பொட்டு வச்சிடணும். வச்சுட்டு நம்ம தேவையான அளவு அரிசி போட்டு கொஞ்சமாக பச்சைப்பருப்பு போட்டு கழுவிட்டு முக்கால்வாசி தண்ணி வச்சு அடுப்பில் வச்சோம்னா நல்லா கொதித்து வரும். இந்த மாதிரி கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை பால் கூட ஊற்றலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு கலந்து விடணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக கலந்து விடணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 1 கப்பு அரிசினா 1 1/4 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டோம்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி அதோட பச்சை வாசனை போயிடும். பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ பக்கத்துலேயே ஒரு குழிக்கரண்டி வச்சு அதில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை தாளித்து அதில் கொட்டிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டு கலந்து விட்டோம்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். கோயிலில் அம்மனுக்கு எதிர்க்கவே நம்ம அடுப்போ இல்லை விரட்டியோ வச்சு பொங்கல் வைப்போம். இப்போ டிராஃபிக் அந்த மாதிரி பிரச்சனைனால கோயிலில் நம்மளால் பொங்கல் வைக்க முடியல. அதனால் நம்மளோட வழக்கத்தையும் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சுத்தமாக வீட்லேயே பொங்கல் வச்சு கோவிலில் போய் படைச்சிட்டு வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.